ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஃபன் தமிழ் டெக் சேனல். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் நீங்கள் பார்த்துனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, டிக்டாக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே டூயட் ஆப்ஷன் இருந்தது, பயங்கரமாக டூயட் போட்டு அதில் ஒரு ஃபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டிக்டாக் க்ளோஸ் பண்ணதுலேருந்து டிக்டாக் காலி பண்ணிட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து நார்மலாக வந்து டூயட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் டூயட் ஆப்ஷன் விட்டாங்க. இதுக்கு முன்னாடி டூயட் ஆப்ஷன் எல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, கைன் மாஸ்டர் இது மாதிரி சில ஆப்பில் போட்டு அவங்க எடிட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இன்ஸ்டாகிராமில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் விட்டுட்டாங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம வந்து மற்றவங்களோட வீடியோஸில் டூயட் பண்ண போகிறோம். செகண்டு, நம்ம வீடியோ யாருமே எப்படி டூயட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறது, டூயட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோட ரீல்ஸ்னால் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனில் வந்து இருக்கான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமை மறக்காமல் அப்டேட் பண்ணிவிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இப்போ நான் ரீல்ஸ் உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தராக வீடியோ பார்க்குறேன். இவங்க வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த இடத்துல கீழே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வரல. இப்போது வந்து டூயட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணவங்களுக்கு எப்படி வரும் நான் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுவேன். ரீமிக்ஸ் த ரீல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டூயட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல ரீமிக்ஸ் த ரீல்ஸை நான் கிளிக் பண்ண உடனே ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸும் வந்துடும், நம்ம பண்ண போகிற டூயட்டோட ஸ்க்ரீனும் சைடில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்னோட கையை வச்சுக்கிறேன். வச்ச உடனே ஒரு 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடு, அவங்க வீடியோ காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களோட வீடியோ இங்கே வந்துச்சு, என்னோட வீடியோ வந்துச்சு. சேம் நீங்கள் எப்படி ரீல் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இவங்க கூட டூயட் பண்ணலாம். டூயட் பண்ணி முடிச்சது அப்புறமா அப்லோட் பண்ணுறது முன்னாடி எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட ரீல்ஸை டூயட்டாக அப்லோட் பண்ணலாம். சில பேர் எனேபிள் பண்ணியிருப்பாங்க, சில பேர் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணலான்னு இந்த ஆப்ஷன் முடிச்சோன்னே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்லோட் ப்ராசஸிங் லாஸ்ட் கிளிப்பு ப்ராசஸிங் முடிஞ்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் இப்போ மற்றவங்க கூட எப்படி டூயட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் அதை டிஸ்கட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எடுத்த ரீல்ஸை வந்து யாருமே டூயட் பண்ணக்கூடாது, இல்லை டூயட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ப்ரொஃபைல் உள்ள போயிடுறேன். என்னோடய ப்ரொஃபைல் உள்ள போன உடனே நான் ஏற்கனவே ரீல்ஸ் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு டெக்ஸ்ட்டுக்காக. அந்த டெக்ஸ்ட் நான் ரீல்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கலாம். இந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ண உடனே டிசேபிள் ரீமிக்ஸ், நீங்கள் ஒரு வீடியோ ரீல்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசேபிள் ரீமிக்ஸ் கொடுத்தீங்கன்னா யாராலையும் வந்து இந்த வீடியோவுக்கு அவங்க வந்து டூயட் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இவங்க இந்த வீடியோவுக்கு வந்து டூயட் பண்ணலாம். இல்லைப்பா அதெல்லாம் கிடையாது, என்னோட டோட்டல் வீடியோவும் யாருமே டூயட்டே பண்ணக்கூடாது அப்படின்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, இந்த இடத்துல 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங் கிளிக் பண்ணிவிடுங்க. செட்டிங் கிளிக் பண்ணி ப்ரைவசி ஆப்ஷன் வரும். ப்ரைவசி செலக்ட் பண்ணவேன்னா இந்த இடத்துல ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனேபிள் ரீமிக்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டுனா நீங்கள் போடுற எந்த வீடியோவும் யாராலையும் டூயட் பண்ண முடியாது. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோவும் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல போய்ட்டு அப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு வீடியோக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து முடிக்கிற வீடியோவை முடிச்சுட்டு அப்புறமா வந்து அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டிசேபிள் ரீமிக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுல யாரும் டூயட் பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லைப்பா எனக்கு இந்த ஆப்ஷன் எப்போயோ தெரியுமா அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.